ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் இந்த வீடியோல அப்படின்னா, மதுரை மேலமடையில் இருக்கிற ஒரு சென்டரை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, நியூ லைஃப் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை தான் பார்க்க போறோம். ஸோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, மதுவால் வந்து அடிமையானவங்க, மது போதைக்கு, அதுக்கப்புறம் வந்து போதை மருந்துகளுக்கு அடிமையானவங்களை அவங்கள திருத்தி வெளியே கொண்டு வருவதற்கான மறுவாழ்வு மையம் வந்து இங்கே நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மறுவாழ்வு மையம் வந்து எப்படி வந்து செயல்படுது, நியூ லைஃப் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற இந்த மறுவாழ்வு மையம் எப்படி செயல்படுது அப்படின்னு சொல்லி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இங்கே உள்ள என்ன பண்ணுறாங்க, எவ்வளோ பேஷண்ட் இருக்காங்க, அவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க, அவங்களுடைய தங்குறதுக்கு வசதி என்ன, அவங்க சாப்பாடு, அதுக்கப்புறம் வந்து எத்தனை நாள் இந்த ட்ரீட்மெண்ட்டு, இங்கே ட்ரீட்மெண்ட் சிகிச்சையெல்லாம் எப்படி அளிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கத்தான் இப்போ நம்ம இங்கே போய்கிட்டு இருக்கோம். ஸோ நியூ லைஃப் ஃபவுண்டேஷன் அதை பற்றி நம்ம விரிவாக பார்ப்போம் வாங்க. இந்த நியூ லைஃப் ஃபவுண்டேஷன் எங்கே இருக்குன்னு நான் முதல்ல சொல்லிடுறேன். இது வந்து நம்ம மதுரை மேலமடை இருக்கு இல்லையா, அதாவது வந்து நம்ம ஜா சர்ச் தியேட்டர் இருக்குது, அதாவது பழைய சுந்தரம் தியேட்டரு, அப்போலோ ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸோ அங்கே வந்தால் அங்கே வந்து ஒரு சிக்னல் இருக்கும். அங்கேருந்து மேலமடை ரோடு வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ வந்து இப்போ பிரிட்ஜ் வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு, அதாவது மேம்பால பணிகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்படியே நம்ம கொஞ்சம் தூரம் அங்கே போனோம்னா கோமதிபுரம் வரும். கோமதிபுரம் 2வது சாலை, அதாவது 2வது தெரு இருக்கு. அந்த தெருவில் தான் வந்து இந்த நியூ லைஃப் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற மறுவாழ்வு மையம் இருக்கு. வாங்க அங்கே போய் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். சோஷியல் மீடியா பேஜஸில் வந்து இவங்க ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், அதுக்கப்புறம் வந்து யூடியூப்பு, இது எல்லாமே வந்து இவங்களுக்கு வந்து பேஜஸ் இருக்குது, தனித்தனி சேனல்ஸ் இருக்குது. ஸோ இவங்க வந்து டே டு டே ஆக்டிவிட்டீஸ், டெய்லி என்ன நடக்குதோ அதை வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பார்க்கணும்னா இவங்களுடைய பேஜஸை போய் நீங்கள் வந்து பார்த்தா போதும். அதற்கான லிங்க் வந்து இப்போ ஸ்க்ரீனில் தெரியுற இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் இவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். வணக்கம் சார். சொல்லுங்கள் சார், நம்ம சென்டர் பற்றி சொல்லுங்கள் சார். சார், நம்ம இருக்கிறது வந்து நியூ லைஃப் ஃபவுண்டேஷன். இது வந்து கோமதிபுரம் 2வது தெருவில் இருக்குது. கீழே போய் லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா இது அதில் இடத்தோட விவரம் நல்லா தெரிய வரும். இது வந்து போதை மற்றும் மறுவாழ்வு மையம். இங்கே வந்து போதைக்கு அடிமையானவங்களை கொண்டாந்து இங்கே சேர்க்குறவங்களுக்கு மருத்துவருடைய ஆலோசனைப்படி, உதாரணமாக எடுத்துக்கிட்டோன்னா மனநல மருத்துவரும் இங்கே வராரு, பொது மருத்துவரும் வராரு. இந்த 2 பேரும் வார வாரம் வருவாங்க. இவங்க ஒவ்வொரு நோயாளியும் பார்த்துட்டு பிளட் டெஸ்ட் எடுக்கிறாங்க, பாடி டெஸ்ட் எடுக்கிறாங்க. அதன் அடிப்படையில் அவங்க என்ன சிகிச்சை தரணுங்கிறது சொல்கிறாங்க. அதற்கேற்ற முறையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. மாத்திரை மருந்தெல்லாம் கொடுக்குறாங்க, அதெல்லாம் வாங்குறாங்க. இது போக உள்ள அங்கே இருக்கிற நோயாளிகளுக்கு, இவங்க வந்து குடிநோயாளிகள்னு சொல்லுவாங்க, இந்த குடிக்கு அடிமையானவங்களுக்கு நாங்கள் போய் வகுப்புகளும் எடுக்கிறோம். அவங்க வந்து மனம் எப்படி உருவானது, இந்த குடி போதையை விட்டு வெளியே வர்றதற்கு அவங்கள என்ன வழியில் யோசிக்கணும், எந்த மாதிரி சிந்திக்கலாம், அவங்க சிந்திக்கும் திறனில் உள்ள குறைபாடுகள்லாம் நீக்கிறதுக்காக உளவியல் ரீதியாக வகுப்பு எடுக்கிறேன். இது போக ஆல்கஹால் அனானிமஸ் அப்படிங்கிற ஏஏலேருந்து ஏற்கனவே ஆல்கஹால் பழக்கத்துக்கு அடிமையாகி அதை விட்டு வெளியே வந்தவங்க இப்போ அதிலிருந்து மீண்டும் வந்து வாழ்கிற வாழ்க்கையும் உள்ள வந்து சொல்லிக் கொடுத்து, நாங்கள்லாம் ஆல்கஹால் விட்டு வெளியே வந்து எப்படி நல்லா வாழ்கிறோமோ அது மாதிரி நீங்களும் வாழலாம், வாழ்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் எப்படி இருக்குங்கிறத தெளிவாக இங்கே சொல்லிக் கொடுக்குறாங்க. இதுதான் இங்கே ஆல்கஹால்லேருந்து ஒரு ஆல்கஹாலுக்கு அடிமையான ஒரு நபரை வெளியே கொண்டு வருவதற்கான சிகிச்சை முறை. இப்போ ஆல்கஹால் மட்டும்தானா, இதெல்லாம் வேறு போதை மருந்து? ஆல்கஹால் மட்டும் இல்லாமல் மற்ற போதை இருக்கிறனால கஞ்சான்னு சொல்கிறது, ஊசி மூலம் போதை மருந்து எடுத்துக்கிறது, அந்த மாதிரி எல்லா வகையான போதைப் பொருட்களுக்கு அடிமையானவர்களையும் இங்கே வந்து அட்மிட் பண்ணுறாங்க. அவங்களுக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி மருத்துவர்கள் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்களோ அதுக்கான மாத்திரை மருந்து கொடுக்கறது போக வகுப்புகளுக்கு மூலமாகவும் கவுன்சிலிங் எடுக்கிறோம். நான் எடுக்கிறேன், மேடம் எடுக்கிறாங்க, கவுன்சிலிங் எடுக்கிறோம், கவுன்சிலிங் மூலமும் கொடுக்குறோம். அதுபோக அவங்க வந்து யோகா வகுப்புகள் நடத்துகிறாங்க, உள்ள எக்ஸசைஸ் செய்கிறாங்க, ஃபிட்னஸ் ப்ரோக்ராம் செய்கிறாங்க, உடல் ரீதியாகவும் பயிற்சிகள் உள்ள கொடுக்கப்படுது. அதனால் அவங்களுக்கு வந்து மிக விரைவில் வந்து அந்த மாற்றம் எல்லாருமே பார்க்கலாம். அவங்கள்ட்ட நான் வந்து இங்கே வந்து கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்டாக ஒர்க் பண்ணுறேன். இங்கே உள்ளக்க வந்து குடிநோயிலேருந்து எப்படி வெளில வந்து நல்லபடியாக வாழலாம் அப்படிங்கிறத கிளாஸில் நாங்கள் எடுப்போம். டாக்டர் வந்து போய் பேஷண்ட்ஸை செக் பண்ணுவாங்க. அவங்க பேஷண்ட்ஸுக்கு அவங்களுக்கு ஏதாச்சும் உடல் ரீதியாக ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுவாங்க. டாக்டர் வந்து டேப்லெட்
ப்ரிஸ்கிரிப்ட் பண்ணி தந்துடுவாங்க. அதில் இருக்கிற மாதிரி நாங்கள் பார்த்து கரெக்டாக டேப்லெட் பேஷண்ட்ஸ்க்கு மார்னிங்கும் காலையும் நைட்டும் போயிடும் சார். இந்த நியூ லைஃப் ஃபவுண்டேஷனுக்கு உள்ள பேஷண்ட்டுகளுக்கு என்ன வசதிகள் இருக்கு அப்படிங்கிறத ஒரு ரவுண்ட் அப் பண்ணி பார்ப்போம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேஷண்ட் வந்து உள்ள கூட்டிட்டு வர்றதுக்காக ஒரு வெஹிக்கிள் அங்கே வந்து வச்சிருக்காங்க. இப்போ வந்து நீங்க பகல்லையும் சரி ராத்திரியும் சரி ஒரு பேஷண்ட் இருக்காங்க, அந்த பேஷண்ட் உடனே வந்து சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தா நீங்க எந்த நேரம் வேணாலும் உங்களுக்கு கால் பண்ணலாம். 24/7 நீங்க கால் பண்ணீங்கன்னா அப்புறம் அவங்க டைம் செட் பண்ணிக்குவாங்க எப்போ வர்றாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த கார் வந்து எப்பவுமே இருக்கும். இந்த கார்ல வந்து அந்த பேஷண்ட் வந்து அவங்க கூட்டிட்டு வந்துருவாங்க. ஸோ இந்த வசதி இருக்கு. அது போக உள்ள வந்த உடனே இப்போ வந்து ஃபுட்டு பத்தி பார்ப்போம். அதாவது உணவு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். முதல்ல தண்ணி வந்து உங்களுக்கு நல்ல சுகாதாரமான முறையில் நல்ல தண்ணி இவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க, குடிக்கிறதுக்கும் சரி சமையலுக்கும் சரி. ஸோ அதை வந்து இவங்க மெயின்டைன் நல்லா பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து ஃபுட்டு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ இங்கே வந்து ஒரு சின்ன கிச்சன் இருக்கு. அதாவது ஹோம்லியா சின்னதாக ஒரு கிச்சன் இருக்கு. அந்த கிச்சன்லேயே எல்லா பேஷண்ட்டுகளுக்கான உணவுகள் வந்து இவங்க வந்து தயாரிக்கிறாங்க. இந்த ஃபுட்டுக்காகவே ஒரு சார்ட் வச்சிருக்காங்க. ஸோ இந்த அதாவது திங்கட்கிழமை என்ன, செவ்வாய்க்கிழமை என்ன, புதன்கிழமை என்ன, அந்த மாதிரி. ஸோ இந்த சார்ட்ல உள்ளதுதான் ஆல்மோஸ்ட் வந்து பண்றாங்க. இதுல வந்து சிலது மாறும் அப்பப்போ, மற்றபடி வந்து ஓரளவுக்கு இதுதான் வந்து ஃபாலோ பண்றதா இவங்க சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இது ஒரு விஷயம். ஃபுட்டு வந்து டைமிங்க்கு கரெக்டாக போயிடும். காலைல வந்து 8:40க்கு போகும், மதியானம் 1:40க்கு போகும், நைட்டு வந்து 8:40க்கு போகும். அதுவும் இல்லாமல் காலைல வந்து 11:30க்கு ஒரு டீ போகும், அதுக்கப்புறம் ஈவினிங் 5:30க்கு ஒரு டீ போகும். அதோடு சேர்த்து சிறுதானியங்கள் சேர்த்து கொடுப்போம். ஸோ இதில் வந்து வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டுமே இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. உள்ள வந்து ரூம்ஸ் அப்படி பார்த்தோம் அப்படின்னா சில ரூம்களில் வந்து ஒரு பெட் இருக்கு, 2 பெட் இருக்கு, அதுக்கப்புறம் 3 பெட் இருக்கு, 4 பெட் இருக்கு, 5 பெட் இருக்கு. அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வேரியஸ் சைஸ்ல வந்து ரூம்ஸ் வந்து இருக்கு. ஸோ அவங்கவுங்க எப்படி வந்து அவங்களுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி அவங்க வந்து தங்கிக்கிறாங்க. ஸோ ஃபுட்ஸ் எல்லாமே இருக்கு. அது போக வந்து இவங்க சொன்ன மாதிரி கிளாஸஸ் நடக்குது. அதாவது டெய்லி வந்து காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் ஒவ்வொரு ஆக்டிவிட்டி வச்சிருக்காங்க. ஸோ அதை வந்து இங்க வந்து நீங்க பார்க்கலாம். அது போக இங்க வந்து பேஷண்ட்டுகளுக்கு வந்து ஒரு மந்த்லி சார்ஜ் இருக்கு. ஸோ அது வந்து பேஷண்ட்டுங்களுடைய கண்டிஷனை பொறுத்து இவங்க வந்து டைமிங் வந்து செட் பண்றாங்க. இவங்களுக்கு இவ்வளவு நாள வந்து சரி பண்ண முடியும், இவ்வளவு நாள் தங்க வேண்டியிருக்கும், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்க வந்து ஃபோன் பண்ணி தான் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கும். அது வந்து பேஷண்ட்டுகளை பொறுத்து தான் அது. ஸோ கண்டிப்பா வந்து சார்ஜ் வந்து இருக்கும். அது வந்து அவங்கள பொறுத்து இருக்கும். நீங்க ஃபோன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். டைரக்டா கான்டாக்ட் பண்ணியோ இல்லைன்னா ஃபோன்லயோ நீங்க பேசி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து இப்போ பேஷண்ட்லாம் உள்ள எப்படி இருக்காங்க அப்படிங்கறத வந்து நம்ம டைரக்டா வந்து ஷூட் பண்ண முடியாது. ஸோ சிசிடிவி ஃபுட்டேஜஸ் வச்சு தான் இப்போ வந்து உங்களுக்கு விளக்க போறோம். ஏன்னா வந்து பேஷண்ட்டுகளுடைய முகங்கள் வந்து காட்டுறது பிரைவசி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து பிரைவசி செட் ஆகாது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலமா தான் இப்போ விளக்கம் கொடுக்க போறோம். எப்படிலாம் அவங்க வந்து அசம்பிள் ஆகிறாங்க, எப்படி வந்து டே டு டே ஆக்டிவிட்டிஸ் அவங்க வந்து என்ன அப்படிங்கிறத இதுல வந்து நம்ம பார்க்கலாம் வாங்க. நிறைய பேர் குடி சஃபராகி வராங்க, கஞ்சா சஃபராகி வராங்க, இன்ஜெக்ஷனு, ஹெராயின், காளான், அபீனு பவுட்ரு நிறையா இப்படி வராங்க. நிஜமாவே அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இங்கே என்ன செய்கிறோம்னா ஃபஸ்ட்டு வந்தோன்னே டீடாக்ஸ் பண்ணி விடுறோம். நம்மளுக்கு வந்து சைக்காட்ரிக் டாக்டர் ஒருத்தவங்க வராங்க, ஃபிசிஷியன் டாக்டர் வராங்க. இவங்கள வச்சு டீடாக்ஸ் மாத்திரை கொடுக்குறோம். 24 hours நர்ஸு இங்கே இருக்காங்க. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்தோன்னே ஒரு சில மாத்திரைகள் கொடுத்து டாக்டர் கன்சல்ட்டோட அவங்களுக்கு நர்ஸ் வந்து மெடிசன் தான் கொடுத்து ப்ராப்பராக பிபி செக்கப்பு, சுகரு, ப்ரெஷரு எல்லாமே பார்த்து நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு 5 daysக்கு அப்புறம் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அந்த மெடிசனில் ப்ராப்பராக போயிட்டு இருக்கும்போது நாங்கள் அடுத்து அவங்களுக்கு வந்து காலையிலேருந்து 6 மணிலேருந்து நைட்டு 9:30 மணி வரைக்கும் வேக்கப், அதாவது ஷெட்யூல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். காலையில் எந்திரிச்சதுலேருந்து ப்ரேயர்ஸில் இருந்து, யோகா எக்ஸசைஸில் இருந்து, டிஃபனில் இருந்து, மாத்திரை மருந்தில் இருந்து, கிளாஸஸில் இருந்து, நடுவில் டீயில் இருந்து, திரும்பி லஞ்சில் இருந்து, திரும்பி கிளாஸஸில் இருந்து, திரும்பி கேம்ஸு, டிவி இதில் இருந்து, திரும்பி பேப்பர் படிக்க விட்டுட்டு, திரும்பி ஒரு ப்ரேயரில் உட்கார வச்சுட்டு, திரும்பி ஏஏஎன்ஏ இன்னோஸ் மீட்டிங்னு கொடுத்து இப்படி பண்ணிவிட்டு மாத்திரைலாம் கொடுத்துட்டு தூங்க வச்சுக்கிட்டு இருக்கோம். ப்ராப்பராக எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இங்கே டிவியும் இருக்குது, இங்கே டிவி பார்ப்பாங்க, கேம்ஸ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இங்கே தான். ஸோ 24 மணி நேரம் வந்து சிசிடிவி வந்து ஒர்க்கில் இருக்கும். அதுபோக இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து யூபிஎஸ் அதாவது வந்து இன்வெர்டர் மாதிரி நினச்சிங்களேன். அதாவது வந்து உங்களுக்கு கரண்ட்டு இங்கே கட் ஆனாலும் இந்த நிறுவனம் வந்து இயங்கிக்கிட்டே இருக்கும். சரிங்களா?
முதல்ல தொடர்ந்து ஆல்கஹால் எடுத்துக்கிட்டு மது போதைக்கு ஆளானவங்க உள்ள வந்து கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருப்பாங்க. பிறகு எங்களுடைய தொடர் வகுப்புகளும் எங்களுடைய கவுன்சிலிங்கும் அவங்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஆல்கஹால் இல்லாத வாழ்க்கையும் ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடியதுங்கிறத உணர வைக்கணும். உதாரணமாக கலந்துரையாடல் மாதிரி தான் உள்ள இருக்கிற பேஷண்ட்ஸோட எல்லாரும் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பேசி வகுப்பெடுக்கிறப்ப ஒவ்வொருத்தரும் எந்த சூழ்நிலையில மது எடுத்துக்கிட்டாங்க, அந்த காரணம் வந்து அவங்க சிந்திக்கும் விதம் தானே தவிர மதுதான் வாழ்க்கையில் பிரச்சனைக்கு தீர்வு அல்ல என்பதை அவங்க நாங்கள் வந்து வகுப்புகள் மூலமாகவும் இந்த கலந்துரையாடல் மூலமாகவும் அவங்க நாங்கள் தெளிவுபடுத்துகிறோம். அந்த மாதிரி தெளிவுபடுத்துறதுனால அவங்க எப்படி அந்த ஆல்கஹால் இல்லாமல் மகிழ்ச்சி அடையலாங்கிறதுக்கு சில கோல் செட்டிங்ஸ், வாழ்க்கையில் இதை அடையலாம்ங்கிற மாதிரி வெளியே போய் கோல் செட்டிங்ஸ் வச்சுக்கிட்டு அன்றாட மகிழ்ச்சியுமே உங்களுக்கு வந்து சிறந்த மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வதற்கான இலக்கை கொடுக்குது அப்படிங்கிறத அவங்கள்ட்ட நாங்கள் பேசி புரிய வைக்கிறோம். அவங்களும் எங்கள் கூட நல்லா இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்ட்ராக்ட் பண்ணி அவங்களும் உணர ஆரம்பிக்கிறாங்க, மது மட்டும் போதே அல்ல, மது அல்லாத வாழ்க்கையை மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்க வாழ்க்கை வெளியே நமக்கு காத்திருக்குங்கிறத அவங்கள நல்லா உணர முடியுது. அவங்களுடைய ஒத்துழைப்பு மிக சிறந்த முறையில் இருக்கிறனால தான் வெளியே போனவங்களும் நல்ல வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. வெளியே இருந்து என்ன மாதிரி டாக்டர் சொல்றாங்க, எப்படிலாம் வராங்க சார்? இங்கே வந்து பொது மருத்துவர்னு சொல்றாங்களே, ஜென்ரல் பிசிஷியனும் ஒரு வாரம் ஒரு முறை வந்துட்டு போயிடறாங்க. வந்து பேஷண்ட்ஸை கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்கள்ட்ட இந்த அறையில் பேசுகிறாங்க. அவங்களுக்கு என்ன சிகிச்சை கொடுக்கணுங்கிற முடிவு எடுத்து ப்ரிஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடறாங்க. அதுபோக வாரம் மனநல மருத்துவரும் வராரு. அவர் வந்து இவங்களுக்கு மனநலத்தில் மனம் நலம் நல்லாகிறதுக்கான மாத்திரை மருந்துகளை அவங்களும் கொடுக்குறாங்க. இவங்க என்ன மாத்திரை மருந்து கொடுக்குறாங்களோ அதை வந்து நாங்கள் ஒரு நாளைக்கு 3 வேளை, காலையில் மதியம் இரவு, இந்த 3 வேளையும் தவறாமல் இங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃப் நர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க மூலம் 3 வேளையும் மருந்து கொடுத்துறோம். அவங்க டாக்டர்ஸ் இங்கே வந்து போகிறப்ப எங்கள் சைக்காலஜிஸ்ட் எங்களையும் கூப்பிட்டு வச்சு இவங்களோட முன்னேற்றம் காட்டுன்னு இப்போ எப்படி இருக்குது, நல்லா இருக்குதா, ஏன்னா மாத்திரை மட்டுமே தீர்வாகாது, கவுன்சிலிங்கும் தேணும். அப்படிங்கிறதுனால மாத்திரையுடன் கூடிய கவுன்சிலிங் அவங்களுக்கு கொடுக்கப்படுறதுனால அவங்க மனநிலையில் நல்ல மாற்றம் ஏற்பட்டுருங்கிறத நாங்கள் இங்கே இருக்க பேஷண்ட்டுடைய ஒவ்வொரு நாள் ஆகிறப்ப என் கண் கூட எங்களுக்கு நாங்கள் பார்க்குறோம். இல்லை, எனக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து 2 கவுன்சிலிங் உண்டு. அதுவும் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரத்தில் 2 மணி நேரம் வகுப்பு எடுப்போம். டெய்லி 2 பேரை நீங்கள் பார்ப்பீங்க? ஆமாம், இது ஒவ்வொரு நாளைக்கும் 2 பேர்ட்ட கவுன்சிலிங் பண்ணுறோம். இந்த கவுன்சிலிங் நேரமானது அரை மணி நேரத்தில் 1 மணி வரைக்கும் கூடலாம். அவங்க ஏன்னா இந்த இடத்துல வந்து தான் அவங்க என்ன நினைக்கிறாங்க ஏதுங்கிறத எங்கள் மனம் திறந்து பேசக்கூடிய ஒரே இடம் வந்து அவங்க வந்து உளவியல் ரீதியான எங்கள் சைக்காலஜிஸ்ட் தான் பேசுகிறாங்க. பேசுகிறப்ப தான் நாங்கள் அவங்களுக்கு அவங்க சிந்திக்கும் முறையில் என்ன மாற்றத்தை கொண்டு வந்தால் அவருடைய வாழ்க்கை நல்லா இருக்குங்கிறத சொல்கிறோம். இது போக இங்கே இவங்க தங்கியிருக்கிற இடம் வந்து அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான சாப்பாடு கொடுக்கப்படுது. நீங்கள் போகிறப்ப சமையல் அறையை பார்க்கலாம். சுகாதார முறையில் தயாரிக்கப்பட்ட மிக ஆரோக்கியமான உணவு 3 வேளையும் கொடுக்குறாங்க. 2 வேளை வந்து ஒரு நாளைக்கு 2 வேளை 3 வேளைக்கு வந்து டீ காஃபி கொடுக்குறாங்க. ஒவ்வொரு தங்குற அறை பார்த்தீங்கன்னா ஒரு தங்குற அறை இருக்குது, 2 பேர் தங்குற அறை இருக்குது. அதனால் தனித்தனி அறைகள், சுகாதாரமான அறைகள் இருக்குது. கழிவறைகளாக இருக்கட்டும், குளியலறையாக இருக்கட்டும், எல்லாமே மிக சுத்தமாக பராமரிக்கப்படுது. இது போக உள்ள அங்கே இருக்கிற நோயாளிகளுக்கு, இவங்க வந்து குடிநோயாளிகள்னு சொல்லுவாங்க, இந்த குடிக்கு அடிமையானவங்களுக்கு நாங்கள் போய் வகுப்புகளும் எடுக்கிறோம். அவங்க வந்து மனம் எப்படி உருவானது, இந்த குடி போதையை விட்டு வெளியே வர்றதற்கு அவங்கள என்ன வழியில் யோசிக்கணும், எந்த மாதிரி சிந்திக்கலாம், அவங்க சிந்திக்கும் திறனில் உள்ள குறைபாடுகள்லாம் நீக்கிறதுக்காக உளவியல் ரீதியாக வகுப்பு எடுக்கிறேன். இது போக ஆல்கஹால் அனானிமஸ் அப்படிங்கிற ஏஏலேருந்து ஏற்கனவே ஆல்கஹால் பழக்கத்துக்கு அடிமையாகி அதை விட்டு வெளியே வந்தவங்க இப்போ அதிலிருந்து மீண்டும் வந்து வாழ்கிற வாழ்க்கையும் உள்ள வந்து சொல்லிக் கொடுத்து, நாங்கள்லாம் ஆல்கஹால் விட்டு வெளியே வந்து எப்படி நல்லா வாழ்கிறோமோ அது மாதிரி நீங்களும் வாழலாம், வாழ்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் எப்படி இருக்குங்கிறத தெளிவாக எங்கே சொல்லிக் கொடுக்குறாங்க. இதுதான் இங்கே ஆல்கஹால்லேருந்து ஒரு ஆல்கஹாலுக்கு அடிமையான ஒரு நபரை வெளியே கொண்டு வருவதற்கான சிகிச்சை முறை. காலையில் 9:30க்கு நாங்கள் டேப்லெட் கொடுத்துருவோம். 11 o'clock அவங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட் இருக்கோ அதை போய் நாங்கள் உள்ளே போய் கேட்டுருவோம். அதுக்குரிய மெடிசனு தனியாக கொடுத்துருவோம். 24 hours எங்களோட நர்சிங் ஜாப் இங்கே பார்த்துட்டே தான் இருப்போம். இல்லை ஒரு பிக் நைட் ஒரு 2 மணி முடியல அப்படின்னா கூட நாங்கள் வந்து என்னன்னு பார்த்துருவோம். பிபி செக் அதெல்லாமே பண்ணுவீங்க? பிபி செக் பண்ணுவீங்க எல்லாருக்குமே? சார், நாங்கள் ஆக்சுவலாக என்ன பண்ணுவோன்னா, பேஷண்ட் வந்து என்கொயரிஸ் வந்துச்சுன்னா வந்து கன்சல்ட் பண்ணுவோம். கன்சல்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அவங்களுக்கு குடினால என்ன பிரச்சனை இருக்குது, என்ன இதுனாலும் கன்சல்ட் பண்ணிட்டு அவங்க வந்து நாங்களே இங்கே வந்துட்டு போயிட்டு நேரடியாக பிக்கப் பண்ணிவிட்டு கூப்பிட்டு வருவோம். கூப்பிட்டு வந்தோடனே அவங்களுக்கு ஃபஸ்ட் எய்டாக வந்துட்டு டீடாக்ஸு அது மாதிரிலாம் அதெல்லாம் கொடுத்துட்டு அவங்களுக்கு அது மாதிரிலாம் பார்த்துருவோம். ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருவோம். டாக்டர்கிட்ட விசிட் பண்ணிடுவோம், இன்ஃபார்ம் பண்ணிட்டு அது மாதிரி பண்ணுவோம். அதே மாதிரி இங்கே வந்து நர்ஸெல்லாம் வந்துட்டு அவங்க வந்துட்டு கரெக்டாக அவங்களுக்கு அந்தந்த டைமில் வந்துட்டு டேப்லெட்ஸ்லாம் வந்துட்டு கரெக்டாக அவங்களுக்கு அந்தந்த டயத்துக்கு கொடுக்குறாங்களா அதை நாங்கள் கரெக்டாக வாட்ச் பண்ணுவோம்.
ஆமாம், அந்த மாதிரி சூப்பர்வைசிங்லாம் நாங்கள் பண்ணுவோம். அப்புறம் ஒவ்வொரு பேஷண்ட்ஸும் உள்ள என்ன ஆக்டிவிட்டீஸில் இருக்காங்க, என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்க, அந்த மாதிரி இதை பார்ப்போம். ஸோ அவங்க அந்த அதை நாங்கள் வாட்ச் பண்ணுவோம். அதே மாதிரி அவங்களுக்கு டெய்லியும் பிபிலாம் வந்துட்டு அந்த கரெக்டாக டெய்லியுமே கரெக்டாக அந்த டயத்துக்கு நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். பிபி செக் பண்ணுவாங்க. சுகர் பேஷண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு வித்தவுட் டீ அந்த மாதிரி சுகர் இல்லாத ஒரு ஐட்டம்ஸ்லாம் அவங்களுக்கு கரெக்டாக போகுதா, இதெல்லாம் வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். அவங்களுக்கு மறுநாளைக்கு என்ன டேப்லெட்ஸ் போகுதோ அதை முத நாளே எடுத்து வச்சிடறாங்களா, இதெல்லாம் வாட்ச் பண்ணுவோம். அதே மாதிரி அவங்களுக்கு ஏதாவது மெடிசன்ஸ் ஏதாவது இங்கே ஸ்டாக் இல்லை அப்படின்னா உடனே நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணி அதை வந்து நாங்கள் உடனே ஆர்டர் போட்டு கொண்டு வந்துடுவோம். டாக்டர் வந்துட்டு இன்ஃபார்மில் கூட கொண்டு வந்து கொடுத்துருவோம். அப்புறம் ஒவ்வொரு நாளும் இங்கே வந்து பேஷண்ட்ஸ் வந்துட்டு என்னென்ன கிளாஸஸ்லாம் அவங்களுக்கு ஃபாலோப்பிங் போயிட்டுருக்கு, அவங்க உள்ள என்ன மாதிரி மனநிலையில் இருக்காங்க. இங்கே வந்து இந்த பிக் புக்ஸ்னு ஒன்று இருக்குது, ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ்ன்ட்டு. அதெல்லாம் வந்து அவங்க கரெக்டாக ரீட் பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்துட்டு ஒரு குடிநோயாளிக்கு அவங்களோட வாழ்க்கையில் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு விஷயமும் அது ஒத்து போகிற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். அது வந்து அந்த பிக் புக் எழுதினவங்க வந்துட்டு பில் வில்சன் பாப்புன்னு சொல்லுவோம். அவங்க வந்துட்டு எழுதும்போதே அவங்க சொல்லியிருக்காங்க, அவங்க தொடர்ச்சியாக அவங்க வந்து அதிகமாக எழுதியிருக்காங்க. ஸ்பீடாக எழுதும்போது அவங்க கிட்ட கேட்ட கொஸ்டின்ஸில் வந்துட்டு அவங்க சொன்னது வந்துட்டு இது நாங்கள் எழுதலை, இறைவன் தான் வந்து எங்களை எழுத வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒவ்வொரு குடிநோயாளிக்கும் அது ஒத்து போகும். அதே மாதிரி இந்த டெய்லி ரிஃப்ளெக்ஷன் வந்துட்டு டெய்லியும் காலையில் வந்துட்டு இப்போ இன்னைக்கு வந்துட்டு இப்போ டேட் என்னவோ 13ஆம் தேதி இந்த மாதம் 11வது மாதம் அப்படின்னா அன்னைக்கு டேட்டுக்கு டெய்லி ரிஃப்ளெக்ஷனில் இருக்கும். அது வந்து அன்னைக்கான கிளாஸஸ்லாம் காலையில் வந்துட்டு அதை அவங்க படிப்பாங்க. பிரார்த்தனை இதெல்லாம் வந்துட்டு கொண்டு போவாங்க. இதெல்லாம் வந்துட்டு அவங்க கரெக்டாக அந்த டயத்துக்கு மார்னிங் எந்திரிச்சு கரெக்டாக அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களா, செய்கிறாங்களா, இதெல்லாம் நான் வந்துட்டு கரெக்டாக அந்த மாதிரி விஷயம் இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு ரெக்கவரி ஆகிட்டு இப்போ வெளியில் போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபாலோப்லேயே நாங்கள் இருப்போம். வெளியில் குடியில்லாத வாழ்க்கை வாழ்கிற நிறைய நண்பர்கள் இருக்காங்க. அவங்க மூலிமா டெய்லியும் நாங்கள் மீட்டிங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். அந்த ஃபாலோப்லாம் அவங்க போகும்போது அவங்க அந்த ஒவ்வொரு நாளும் அடிப்படையில் இன்றைக்கி ஒரு நாள் நம்ம குடிக்கக்கூடாதுன்ட்டு ஒவ்வொரு நாள் குடியை தள்ளி போட்டு அந்த மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கைக்கு அவங்க போவாங்க சார். வெளியே போனாலும் அதற்கான ஒரு ஆமாம், அதுக்கான ஃபாலோஅப்ஸ் இருக்கும். அவங்க வந்து எதிர்காலத்தை பற்றி யோசிக்கிறாங்க அப்படின்னா எதிர்காலத்தை வந்து எப்பயுமே இறைவன்ட்டு அவங்க விட்டுருவாங்க. நிகழ்காலத்தில் அவங்க இன்றைக்கி ஒரு நாள் அடிப்படையில் இன்றைக்கி வந்து குடி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு அவங்க இருப்பாங்க. பாஸ்டான லைஃப்பில் அவங்க குடிச்சு பண்ண விஷயங்கள்லாம் வந்துட்டு ஒவ்வொரு நாள் அதை மறந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைக்கு அவங்க போகிறதுக்கு நாங்கள் வந்து எப்பயும் வந்துட்டு வெளியில் போனாலும் அந்த ஒரு ஃபாலோப்பிங் கொடுப்போம். வெளியில் நண்பர்கள் வட்டாரத்து மூலிமா அவங்களுக்கு மீட்டிங்ஸும் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். நம்ம இப்போ நியூ லைஃப் ஃபவுண்டேஷனில் இருந்து போட்டு விட்டுட்ருக்கோம். ஃபஸ்ட் எடுத்தோடனேயே எந்த இனம் ஜாதி மதம் எல்லாத்துக்கும் ஊறியது இது. அதனால தான் விநாயகர் சாமி, அல்லா சாமி, ஜீசஸ் சாமின்னு போட்டிருக்கோம். இது மதம் சம்பந்தப்பட்டது இல்லை, எல்லா மனிதர்களுக்கும் உரிய ஒரு நிறுவனம் நியூ லைஃப் ஃபவுண்டேஷன். ஆல்கோஹால், ட்ரக், டீ அடிஷன் சென்டர் அண்ட் ஃபிசியாட்ரிக் ட்ரீட்மெண்ட் சென்டர். இங்கிட்ட நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். இதை காண்டாக்ட் பண்ணுறேன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். மேலே ஊனா போட்டிருக்கோம், ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம ட்ரீ இங்கிட்ட சைடில் ஒரு ட்ரீ, இங்கிட்ட 3 பேர் கைகள் சேர்ந்த மாதிரி அந்த ட்ரீக்கு விளக்கம் வந்து எங்கள்கிட்ட வந்து வரவங்க வந்து ப்ராப்ளம்ஸோடு வராங்க. அடுத்து நாங்கள் வந்து கொஞ்சம் எஃபெக்ட் கொடுக்குறோம். உள்ள ஷெட்யூலில் காலையில் ஒரு 6 மணிலேருந்து நைட்டு ஒரு 9 மணி வரைக்கும் ஷெட்யூல் கொடுக்குறோம். ஷெட்யூலில் வந்து எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது நீங்கள் ஃபோனில் பேசினா எல்லாமே சொல்லுவோம். எஃபெக்ட்ஸ் போடுறோம். வெளியே இறைவனோட ஆசீர்வாதத்தில் ரெக்கவரியில் அவங்க என்னென்ன எப்படி செய்யலாங்கிறதுக்கு ஒரு கோச்சிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நல்லபடியாக இதில் ஒரு 100% வந்திருக்காங்கன்னா ஒரு 60% ரெக்கவர் ஆகிருக்காங்க. 40%க்கு திரும்பி எஃபெக்ட் போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். அவங்களையும் விட போகிறது இல்லை, ஏன்னா எஃபெக்ட் போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். டாக்டர் சிம்பிள் போட்டிருக்கோம். இது ஹாஸ்பிட்டல், மது போதை மற்றும் மனநல மறுவாழ்வு சிகிச்சை மையம். இது எதுக்கு எடுக்கிறோம்னா ட்ரக் அடிஷன் ட்ரீட்மெண்ட்டு எடுக்கிறோம். அதாவது கஞ்சா, இன்ஜெக்ஷன், அபின், ஹெராயின் இதுக்கெல்லாம் எடுக்கிறோம். அடுத்து அல்கோஹாலிசம் ட்ரீட்மெண்ட், மெயினு குடி, சாராயம் இதுக்கெல்லாம் எடுக்கிறோம். சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் கவுன்சிலிங் எடுக்கிறோம். ஒரு மாற்றத்துக்கு கவுன்சிலிங் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பிஹேவியர் சேஞ்ச், ஹேபிட் மாறுறதுக்கு செய்கிறோம். அந்த ஆக்டிவிட்டியில் எல்லாமே வந்துடும். யோகா அண்ட் மெடிடேஷன் காலையிலேருந்து பாசிட்டிவ் கிளாஸஸ். அடுத்து அமைதி பிரார்த்தனையும் போட்டிருக்கோம். இதுதான் எங்களோட உயிர் மூச்சு. இறைவா எங்களுக்கு மாற்ற முடியாத ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவமும் மாற்றக்கூடியதை மாற்றும் துணிப்பும் இவற்றை பாபத்தி அறிய ஞானமும் தந்தல்வாய். அடுத்து அதிலேயே இங்கிலீஷ் எங்களோட உயிர் மூச்சு. serenity prayer. God grant us the serenity to accept the things we cannot change, courage to change the things we can, and the wisdom to know the difference. கட்டுப்படுத்த முடியாத குடிப்பழக்கம் ஒரு நோய். குடிநோய் பிரச்சனைகளிலிருந்து மீள தகுந்த மருத்துவமும் ஆற்றுப்படுத்துதலும் மற்றும் ஆலோசனைகள் ஆகியவையே தேவை, தவிர அறிவுரைகள் தண்டனைகள் அல்ல. அப்புறம் நான் சொன்ன மாதிரி இந்த இது எல்லாமே காலையிலேருந்து அந்த இது ஃபுல்லாமே
detoxification through health checkup and recommended lab test on admission. அதாவது உள்ளே வந்தோன்னா அவங்களுக்கு டீடாக்ஸ் பண்ணி விட்றோம். டீடாக்ஸ் டாக்டர் கன்சல்ட்டோட டீடாக்ஸ் பண்ணி விட்டு மெடிசன் தான் போகிறோம். வாரத்துக்கு 2 டைம் வந்து டாக்டர் வந்து விசிட் பண்ணிடுவாங்க. அது போக அவங்களுக்கு நர்ஸு கம்பல்சரி 24 hours இங்கே வந்து இருக்கிறாங்க. அவங்கள இது நலம் காண்றக்காண்டியே இருக்கிறாங்க. அடுத்து வந்து நம்ம அவங்கள தயார் பண்ணி உடல் லெவலில் கொஞ்சம் டாக்டர் மூலியமாகவோ மைண்ட் லெவலில் டாக்டர் மூலியமாகவோ அவங்கள உட்கார வச்சு அடுத்து நம்ம ஃபிசியாட்ரிக் உள்ளே வந்து நாளைக்கு 3 கிளாஸ் நடக்குது. காலையில் 10லேருந்து 12 ஒரு கிளாஸ், எம்எஸ்சி சைக்காலஜிஸ்ட் கிளாஸு, அடுத்து இன்னொன்று கிளாஸ் பீர் கவுன்சிலர்னு சொல்லுவாங்க அவங்க கிளாஸ், இன்னொன்று வந்து MSW கிளாஸ், இவங்க கிளாஸ் 3 கிளாஸ் கொடுக்குறோம். ரெகுலராக இது வந்து டெய்லி நடக்குது. எனி டைம் 24 மணி நேரமும் நாங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். 24 மணி நேரமும் CCTV கேமரா ஓடிக்கிட்டு இருக்கு. அது மாதிரி வாட்டர், அதாவது நம்ம மனிதனுக்கு தேவை வந்து சுகாதாரமான தண்ணி, அது நாங்கள் தரமான சுகாதாரமான தண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பெட் ஃபெசிலிட்டிஸ்லாம் நல்லா வச்சுருக்கோம். எல்லாமே நல்லா மெயின்டைன், பெட்ஸ்லாம் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறோம். ஹெல்த்தி ஃபுட்டுலாம் கொடுக்குறோம். ஸ்நாக்ஸ் கொடுக்குறோம். அது மாதிரி காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 9:30 மணி வரைக்கும் வேக்கப், அதிலேயே எல்லாமே இதிலேயே வந்துடும். யோகா அண்ட் ஃபிட்னஸ்ஸு, ஸ்பிரிச்சுவல் அண்ட் மோட்டிவேஷனல் கிளாஸு, கேம்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸு, டெய்லி இன்னோஸ் மீட்டிங். இதுதான் மெயின். இந்த 6:45 8:00 மணி வரைக்கும் இன்னோஸ் AANA மீட்டிங் கொடுக்குறோம். குரூப் தெரப்பி பண்ணுறோம். ரெகுலர் கவுன்சிலிங் கிளாஸஸ் பண்ணுறோம். நர்சிங் எப்பயுமே 24 hours இங்கே இருந்து டாக்டர் கன்சல்ட்டோட என்ன தேவையோ பார்க்குறக்காண்டி அவங்க தயாராக இருக்காங்க. அது மாதிரி இங்கே எந்த இதுனாலும் 24 மணி நேரமும் சர்வீஸ் பண்ணுறோம். நல்ல ஒரு இதாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் இறைவனோட ஆசீர்வாதத்தில். நிஜமா இதுதான் நம்மளோட நியூ லைஃப் ஃபவுண்டேஷனோட கான்செப்ட். நம்மள்கிட்ட வண்டி இருக்கு 24/7. நீங்கள் எப்போ ஒரு சஃபராக இருந்தாலும் வண்டி ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. நீங்கள் கூட்டிகிட்டு வர முடியாத பட்சத்துக்கு நாங்கள் வந்து கூட்டிகிட்டு வருவோம். இதுக்கு 24/7 பிக்கப் ஃபெசிலிட்டிஸ் எங்கள்கிட்ட வண்டி இருக்கு. தேங்க்யூ. இப்போ வந்து இங்கே இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து குடிச்சாதான் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு ஒரு மன ரீதியாக இருப்பாங்க. அவங்க குடியிலேருந்து வெளியில் வந்தும் போதையிலேருந்து வெளியில் வந்தும் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிங்கிற கிளாஸஸ் நாங்கள் எடுப்போம். அதுக்கான சில ஆக்டிவிட்டீஸ், விளையாட்டுகள்லாம் வந்து நாங்கள் சொல்லி தருவோம். யோகா, எக்ஸசைஸ் சொல்லி தருவோம். மைண்ட் கேம்ஸு, ஜென்ரல் நாலேஜு, அறிவு வளர்க்கறதுக்கான கொஷின்ஸ், இதெல்லாம் கேட்டு அவங்களோட அந்த போதை இல்லாமல் எப்படி நல்லபடியாக வாழலாம், போதை இருந்தால் தான் சந்தோஷம்னு அவங்க நினச்சிருப்பாங்க. அந்த மனநிலையே போதை இல்லாமல் எப்படி சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிங்கிறத வந்து நாங்கள் கிளாஸ் மூலியமாக சொல்லிக் கொடுப்போம். நிச்சயமாக ஸ்லோ பட் ஷுவர். ஏமாற்றத்தின் பாதை எதிர்பார்ப்புகளால் போடப்பட்டது. Stay positive. Good things will happen. Good. Okay. No meeting, no recovery. Worry less about being perfect. Focus more on being real. இறைவன் இல்லாதிருந்தால் If you take alcohols and drugs will do you. If you take programs will do you. Very good. Every mistake is an opportunity to grow. 12 கோட்பாடுகள். ஓகே, 12 கோட்பாடுகளுக்கு இருக்கு. ஏஏவின் 12 வழிமுறைகள். மதுவை பொறுத்தவரை நாங்கள் சக்தியற்றவர்கள் அப்படின்னு ஆரம்பிச்சு ஃபுல்லாக வந்து இருக்கு. 12 இதெல்லாம் படிக்கிறாங்களா? ஆமாம். பேஷண்ட்ஸ் படிப்பாங்களா? ஸோ நீங்கள் ஆலோசனை வழங்குவீங்க இதை வச்சு? ஆமாம். ஸோ நிறைய இருக்குன்னா Keep it simple. மாற்றிட்டாங்க. If you take alcohol or drugs, 4 things will happen. Mental, jail, death or institution. Mental na people and time will teach more than the books. புக்ஸை விட மனிதர்கள் நிறைய கற்றுக் கொடுப்பாங்க. செல்ஃப் டிசிப்ளின். Fight for your dreams. Nobody will do it for you. Respect yourself enough to know you the very best. அப்படின்லாம் போட்டிருக்கீங்க. இதெல்லாம் நீங்கள் தமிழில் போட்டால் நல்லா இருந்துச்சு. சகிப்பு இங்கே வந்துருச்சு. சொன்னோடனே சகிப்புத்தன்மை, அடக்கம், பொறுமை, மெதுவாக ஆனால் நிச்சயமாக இதுவும் கடந்து போகும். நேர்மை, திறந்த மனம், விருப்பம், எளிமையாக எடுத்துக்கொள்.
டோபமைன். டோபமைன். திஸ் எங்களோட ப்ரேயர், serenity prayer. God grant me the serenity to accept the things we cannot change, courage to change the things we can, and the wisdom to know the difference. இவர்தான் எங்களோட ஃபவுண்டர். ரெக்கவரி ப்ராசஸ் இறைவனோட ஆசீர்வாதத்துல நடக்கணும்னு விரும்பி செயல்படுறோம். இது நடுவில் உள்ளவங்க மாதிரி நாங்க இருக்கோம். மேல இன்னொருத்தவங்களை மூத்தவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டோம். அடுத்து வரவங்களை தூக்கி விடுறோம். அடுத்த கை ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு. யார் வேணாலும் பிடிக்கலாம் குணமடைகிறதுக்கு. சரியான நேரம், சரியான இடம். கண்கள், மூக்கு, வாயு, காதுகள், ஆத்மா, இதை சரி செய். ரெக்கவரி எஃபெக்ட்ஸ் ப்ராப்ளம்ஸ். கீழே இது போகணும். ப்ராப்ளம்ஸ், எஃபெக்ட்ஸ், ரெக்கவரி. அடித்தளம் ப்ராப்ளம்ஸ் ஓட வராங்க. எஃபெக்ட் கொடுக்குறோம். எவ்வளோ இறைவனோட ஆசீர்வாதத்துல ரெக்கவரியா இருக்கணும்னு செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். எஃபெக்ட் போட்டுக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா இருப்பாங்க நம்புறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் வெங்கடேஷ் பாபு. நான் நியூ லைஃப் ஃபவுண்டேஷன் நடத்திக்கிட்டு இருக்கோம். சரிங்க சார், இப்போ நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்க? இப்போ இங்கே வந்து வர்ற அந்த பேஷண்ட்டுக்கு வந்து சார்ஜ் இருக்குமா? அப்படி இருக்குன்னா எவ்வளோ சார் இருக்கும்? யா சார், இது கண்டிப்பாக சார்ஜ் இல்லாமல் பண்ண முடியாது சார். சார்ஜ் எவ்வளோ பண்ணுறோம்னா 15,000 மந்த்லி ஒரு பேஷண்ட்டுக்கு வாங்கிட்டு இருக்கோம். ப்ளஸ் ஃபர்ஸ்ட் மந்த் மட்டும் 5,000 வாங்கிட்டு இருக்கோம். எதுக்காண்டினா டெஸ்ட்டு, பாடி டெஸ்ட்டு எடுக்கிறக்காண்டி 5,000 வாங்குகிறோம். ஃபர்ஸ்ட் மந்த் 20,000, நெக்ஸ்ட் மந்த்லேருந்து 15,000 வாங்கிட்டு இருக்கோம். அல்கோஹாலுக்கு வந்து 3 மந்த்ஸு, அதர் ட்ரக்ஸுக்கு வந்து 6 மந்த்ஸு, இப்படி தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அது போக டாக்டர் கன்சல்ட்டுக்கும் அந்த பேஷண்ட்டோட விருப்பப்படி அவங்க ஒரு வாரத்துலேயும் கூட்டிகிட்டு கிளம்பலாம், இல்லை லாங் டைமாகவும் இருக்கலாம். எங்கள் ப்ராசஸ் அல்கோஹாலுக்கு 3 மந்த்ஸ், ட்ரக்ஸுக்கு வந்து 6 மந்த்ஸ். ஆனால் 21 டேஸ்க்கு அப்புறம் கம்பல்சரியாக உள்ளவங்கள்ட்ட ஃபேமிலிகிட்ட எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டான் அடுத்து உட்கார ஒப்பமா வேணாமான்னு வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் ஃபஸ்ட்டு மந்த்து கண்டிப்பாக 20,000, நெக்ஸ்ட் மந்த்லேருந்து 15,000. 21 டேஸ்க்கு அப்புறம் ஃபேமிலிஸ்ட்டையும் பேஷண்ட்டையும் வில்லிங்கான்னு கேட்டு அப்புறம் தான் உள்ளே கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இருக்கோம். 1 பர்சனுக்கு 15,000 போடுறோம்னா அது என்னென்ன ஆகுதுன்னா 1 மந்த்துக்கு இடத்துக்கு ரெண்ட் கொடுக்கணும், கரண்ட் பில் இருக்குது, லேப் டெஸ்ட் இருக்குது, டாக்டருக்கு ஃபீஸ் கொடுக்கணும், மெடிசன் செலவு இருக்குது, பாதுகாக்கிற ஆளுகளுக்கு சேலரி கொடுக்கணும். அது போக குளிக்கிறதுக்கு தண்ணி, மோட்ரு தண்ணி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வாட்ரு, மினரல் வாட்டர் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி ஃபுட்டு ஃப்ரெஷ்ஷு டெய்லி வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வாரத்துக்கு ஒரு நாள் நான்வெஜ் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த இன்னைக்கோட எடுக்க வந்திருக்காங்க, முட்டைலாம் போட்டிருக்கோம். இதுக்கு வந்து வெளியே வந்து எல்லாருமே சார்ஜ் கேட்குறதுனால நம்மளும் சார்ஜ் பண்ணுறோம். அது போக எக்ஸ்ட்ரானரி உள்ள டிவி, கேம்ஸு, ஸ்போர்ட்டு அவங்கள கண்காணிக்கிறதுக்குன்னு தனி ஆள். ஏன்னா பாவம் ரொம்ப சஃபர் ஆகிறான், வெளியே வராங்க, நம்மளால எதுவும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படிங்கிற காண்டிதான் இவ்வளோ 15,000. என்னன்னா நம்ம சென்ட்ரு, நான் மற்ற சென்டரை தப்பா சொல்ல, நான் நிறையா சென்டரில் இருந்திருக்கேன். சில சென்டரில் கம்மியாகவும் போட்டிருக்காங்க, சில சென்டரில் கூடவும் போட்டிருக்காங்க. நான் எந்த சென்டரையும் குறிப்பில்லை. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்தியா லெவலில் ஹைதராபாத்தில் ஒரு மாதத்துக்கு 1.5 லட்ச ரூபா அப்படி தான் வாங்கிட்டு இருக்காங்க. மெட்ராஸில் ஒரு மாதத்துக்கு 50,000 ரூபா அப்படி தான் வாங்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி நான் மற்ற சென்டரையும் குறை சொல்லக்கூடாது. எனக்கு கீழேயும் நிறையா சென்டர் செஞ்சுட்டு இருக்காங்க. நான் அவங்களையும் கம்பேர் பண்ணல, இவங்களையும் கம்பேர் பண்ணல. நான் ஒரு கரெக்டான ரேட்டை போட்டு ஒரு 15 அப்படின்னு தான் வாங்கிட்டு இருக்கேன். தேங்க்யூ.